வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் தின விழா நடைபெற்றது. விழா தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. பள்ளி மாணவிகள் தயாரித்திருந்த கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட ஃபேஷன் டிசைனிங் வகுப்பறையை திறந்து வைத்து மாணவிகளின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் மாணவிகளின் கோரிக்கையை ஏற்று தனது நண்பர்கள் உதவியுடன் 3 நாப்கின் டெஸ்ட்ராய் மெஷின்களை பள்ளிக்கு வழங்கினார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு அழகு அறக்கட்டளை சார்பில் கைக்கடிகாரங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. விழாவில் பரதநாட்டியம் நிகழ்த்திய மாணவிகளுக்கு தலா ரூபாய் 1000 பரிசு தொகை வழங்கி பாராட்டப்பட்டது. மேலும் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து மாணவிகளுக்கும் லட்டு வழங்கப்பட்டது. முன்னதாக பள்ளி முதல்வர் டாக்டர் மோகன் பிரசாத் வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், தொகுதி முக்கிய பிரமுகர்கள், மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக நாட்டுப்பண்ணுடன் நிகழ்ச்சி நிறைவுற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் வீதியில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் மழைநீர் வாய்க்கால் பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சாலையின் தரம், கட்டுமான பணிகளின் தரநிலை மற்றும் மழை காலங்களில் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்காமல் பெரிய வடிகால்களுக்கு முறையாக செல்லும் வகையில் வாய்க்கால்களின் சாய்வு மற்றும் நீரோட்ட அமைப்புகள் சரியாக செய்யப்பட்டுள்ளனவா என்பது குறித்து புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்களுக்கு நீண்டகால பயன்பாடு அளிக்கும் வகையில் அனைத்து பணிகளும் தரமான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். காரைக்கால் வடக்கு வாஞ்சூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ரசாயன வாயு உற்பத்தி பிரிவில் திடீரென வாயு கசிவு ஏற்பட்டு அதனைத் தொடர்ந்து வெடிப்பு மற்றும் தீ விபத்து ஏற்பட்டது. விபத்து ஏற்பட்டதும் தொழிற்சாலையில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் பல தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். இந்த விபத்தால் ஏற்பட்ட புகை மூட்டம் அருகில் உள்ள கிராமங்களுக்கும் பரவியதால் வடக்கு வாஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி மற்றும் மயக்கம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டன. ஒரு குழந்தை உட்பட 14 பேர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் நேரில் சென்று கிராம மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் விபத்து தொடர்பாக அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் கேட்டறிந்தார். பின்னர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் விசாரித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய மருத்துவ சிகிச்சை வழங்குமாறு மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் மருத்துவர்களுக்கும் அவர் அறிவுறுத்தினார்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை இந்திரா காந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் புனரமைப்பு மற்றும் கும்பாபிஷேக திருப்பணிகளுக்கான கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து பல்வேறு பகுதிகளில் நன்கொடை வசூல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான காசோலையை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். அப்பொழுது கோவில் திருப்பணிகளை சிறப்பாகவும் விரைவாகவும் நிறைவேற்றுமாறு கோவில் நிர்வாகத்திடம் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், ஊரின் முக்கிய பிரமுகர்கள், நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஏனாமில் 2027ஆம் ஆண்டு ஜூன் 26 முதல் ஜூலை 7 வரை 12 நாட்கள் நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கர புனித யாத்திரை விழாவுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ரூபாய் 48 கோடி நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த புஷ்கர விழாவில் நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி சமீபத்தில் புதுச்சேரிக்கு வருகை தந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் விழா ஏற்பாடுகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள ரூபாய் 48 கோடியே 83 லட்சம் சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை மனு அளித்திருந்தார். இந்நிலையில் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றுள்ள அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது ஏனாம் கோதாவரி புஷ்கர விழாவிற்கு தேவையான ரூபாய் 48 கோடி நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு தேவையான நிதியையும் ஒதுக்குமாறு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மத்திய நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். அப்போது ஏனாம் கோதாவரி புஷ்கர விழாவிற்கு தேவையான ரூபாய் 48 கோடி நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு தேவையான நிதியையும் ஒதுக்குமாறு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மத்திய நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் உள்ள கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசு சார்பில் மாணவர்களுக்கு இலவச ரெயின்கோட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அரசு வழங்கிய இலவச ரெயின்கோட்டுகளை மாணவர்களுக்கு வழங்கினார். அப்பொழுது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், அரசு வழங்கும் நலத்திட்ட உதவி பொருட்களை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் சிறந்த கல்வியை நிலையான மற்றும் தரமான எதிர்காலத்தை உருவாக்கும். எனவே விடாமுயற்சியுடன் கல்வி கற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த மின் அழுத்த குறைபாட்டை போக்கும் வகையில் சாய்பாபா நகரில் ரூபாய் 20,43,938 மதிப்பீட்டில் 315 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த புதிய மின்மாற்றி மூலம் சுப்பையா நகர், உப்புக்கார வீதி, திரௌபதி அம்மன் கோவில் வீதி, மணவலி வெங்கடா நகர், அன்னை வேளாங்கண்ணி நகர் மற்றும் நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த மின் அழுத்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் மணவலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். இந்நிகழ்வில் மின்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, அரியாங்குப்பம் இளநிலை பொறியாளர் லூத்ராஜ், மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், அரியாங்குப்பம் தொகுதி NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள்,
கூட்டணி கட்சி நிர்வாகிகள், மணவெளி தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை சுப்பையா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வேத விநாயகர் முக்கூடல் ஸ்வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சிறப்பு வழிபாடு செய்தார். விழாவை ஒட்டி கணபதி ஹோமம், சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள், காப்பு கட்டுதல், ஊரணி பொங்கல் வைத்தல், கரக ஊர்வலம் உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் நேர்த்திக்கரனாக சடல் உற்சவம் மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றனர். இவ்விழாவில் ஆலய நிர்வாகிகள், ஊரின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். கோவையில் போஷ் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி உதவியுடன் ராக் தன்னார்வ அமைப்பு மூலம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்கான தமிழகத்திலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்கா ஆய்வு செய்யப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி உள்ளிட்டோர் பூங்காவிற்கு நேரில் சென்று அங்கு செய்யப்பட்டுள்ள வசதிகளை பார்வையிட்டனர். இந்த பூங்காவில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் விளையாடும் வகையில் வீல் சேர் அணுகுமுறை வசதிகள், சிறப்பு ஊஞ்சல்கள், இசையுடன் கூடிய விளையாட்டு உபகரணங்கள், உணர்வு திறனை மேம்படுத்தும் பல்வேறு விளையாட்டு அம்சங்கள் உள்ளிட்ட நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பூங்காவின் செயல்பாடுகள் மற்றும் அதன் பயன்கள் குறித்து அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகளிடம் விரிவாக கேட்டறிந்த குழுவினர் இதுபோன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பூங்காவை புதுச்சேரியிலும் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். பூரி ஜெகநாதரின் ரத யாத்திரை ஒற்றுமை, பக்தி மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக விளங்குகிறது. அந்த வகையில் பாண்டிச்சேரி உத்கல் சமாஜம் சார்பில் கடந்த 17 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் ரத யாத்திரை பட்டானூரில் உள்ள ஸ்ரீ ஜெகநாதர் கோவிலில் நடைபெற்றது. விழாவில் ஜெகநாதர், பலபத்திரர் மற்றும் சுபத்திரை ஆகிய 3 தெய்வங்களின் மங்களகரமான பகந்தி சடங்கு, செர்ரா பகேரா நிகழ்வு மற்றும் அதனைத் தொடர்ந்து ரத யாத்திரை நடைபெற்றது. வண்ணமயமான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் 3 தெய்வங்களின் திருவுருவங்கள் எழுந்தருள பக்தி முழக்கங்கள் மற்றும் இசையுடன் ரத ஊர்வலம் நடைபெற்றது. சமூக வேறுபாடுகளை மறந்து அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து தேர்களை இழுத்து பக்தியை வெளிப்படுத்தினர். ஒற்றுமையையும் ஆன்மீக நல்லிணக்கத்தையும் பிரதிபலித்த இந்த விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி உத்கல் சமாஜத்தின் தலைவர் சுபாஷ் சந்திர பரிஜா தலைமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஷ்ணு சகசரநாம பாராயணம், ஒடியா பஜனைகள், சம்பல்பூரி நடனம், ஒடிசி பரதநாட்டியம் மற்றும் குஜராத் தாண்டியா உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்று பக்தர்களை வெகுவாக கவர்ந்தன. இந்நிகழ்ச்சியை துணைத் தலைவர் ஸ்ரீகாந்த் கதுவா மற்றும் செயலாளர் சசிகாந்த் தாஸ் ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர். இதில் சக்கரதாரா பெஹரா, சுபோத் குமார் ரே, பிரதீப் தே, அஞ்சலி தாஸ், சிவநாராயணன் தாஸ், புருஷோத்தம், ராஜகுரு, அமேந்திர பிரிஸ்வால், பிரசாந்த் பட்நாயக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் வீடுகளுக்கு குழாய் மூலம் சமையல் எரிவாயு விநியோக திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக காரைக்கால் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட பச்சூர் கிராமத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் கட்டமாக 7.3 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து பச்சூர் திருவள்ளுவர் நகரில் உள்ள வீடுகளுக்கு குழாய் பதிக்கும் பணிகளும் முடிவடைந்துள்ளன. இதனையடுத்து முதல் கட்டமாக ஒரு வீட்டிற்கு குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டத்தை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சிம் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 3 மாதங்களில் நிறைவடைய வேண்டிய இந்த திட்டம் சில காரணங்களால் தாமதமானதாகவும், துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் காரைக்காலை சேர்ந்த அமைச்சரின் தொடர் முயற்சியால் தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வீடுகளுக்கு நேரடியாக குழாய் மூலம் சமையல் எரிவாயு வழங்கும் இந்த திட்டம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் போன்ற சூழ்நிலைகளால் சிலிண்டர் விநியோகத்தில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க இந்த திட்டம் உதவும் என்றும் கூறினார். உள்நாட்டில் கிடைக்கும் எரிவாயுவை நேரடியாக குழாய் மூலம் வழங்குவதால் சிலிண்டர் விலையை விட குறைந்த செலவில் சமையல் எரிவாயு கிடைக்கும் என்றும், பொதுமக்கள் இந்த திட்டத்தில் பதிவு செய்து அதன் பயனை பெற வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சிம் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை அருகே உள்ள அகத்தியர் வீதியில் அமைந்துள்ள கருமகாரிய மண்டபம் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் சார்பில் புகார்கள் எழுந்துள்ளன. மண்டபத்தின் மேற்கூரை சேதமடைந்திருப்பதுடன் கருமகாரிய நிகழ்வுகளுக்கு தேவையான குடிநீர் வசதி இல்லாத நிலையும், சுற்றுப்புறம் புதர்கள் மண்டி கிடப்பதும் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகியுமான விநாயகம் சம்பந்தப்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கினார். அந்த மனுவில் புதுப்பேட்டை, முருகேசன் நகர், அகத்தியர் நகர், கிரீன் கார்டன் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் இந்த கருமகாரிய மண்டபத்தை பயன்படுத்தி வருவதாகவும், பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி சேதமடைந்துள்ள மண்டபத்தை சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி அதிகாரிகள் மண்டபத்தை நேரில் ஆய்வு செய்து தேவையான சீரமைப்பு பணிகளை விரைவில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இந்த நிகழ்வில் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக தொண்டர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் செயலர் ரவி பிரகாஷ், இயக்குநர் சத்தியமூர்த்தி, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கிராம முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். புதுப்பிக்கப்பட்ட இந்த அங்கன்வாடி மையத்தின் மூலம் அப்பகுதியை சேர்ந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் மேலும் தரமானதாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். குழந்தைகளின் ஆரம்ப கல்வி, ஊட்டச்சத்து மற்றும் தாய்சேய் நல சேவைகள் மேம்படுத்துவதில் இந்த புதிய அங்கன்வாடி மையம் முக்கிய பங்காற்றும் என்றும், அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் பொதுமக்களை முழுமையாக சென்றடைய இதுபோன்ற அடிப்படை வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்றும் நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக மக்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தனியார் உணவகத்தின் உரிமையாளர் சங்கையா தேவர் தலைமையில் ஜவஹர் நகர் பூங்காவில் பிரம்மாண்ட பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமிக்கு சங்கையா தேவர் மற்றும் நிர்வாகிகள் சார்பில் ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பொதுமக்கள் முன்னிலையில் அவர் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச புடவைகள் வழங்கப்பட்டதுடன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பென்சில்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவில் பொதுமக்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணி உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும்
பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின் பேரில் புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி தலைமையிலான குழுவினர் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையத்தை நேரில் பார்வையிட்டு அதன் செயல்பாடுகளை ஆய்வு செய்தனர். அப்போது மையத்து நிர்வாகி அருண் கழிவு மறுசுழற்சி மற்றும் இயற்கை வளங்களை ஒருங்கிணைத்து மேற்கொள்ளப்படும் பண்ணை மேலாண்மை முறைகள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். நகரின் பல்வேறு பகுதிகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், ஹோட்டல்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களிலிருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு மையத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. பின்னர் அவை மாடுகள் மற்றும் பன்றிகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன. மீதமுள்ள இயற்கை கழிவுகள் சாணம் மற்றும் உதிர்ந்த இலைகளுடன் கலந்து சுமார் 2 மாதங்களுக்கு பதப்படுத்தப்பட்டு தரமான இயற்கை உரமாக தயாரிக்கப்பட்டு விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது. மேலும் மைய வளாகத்திலேயே கால்நடைகளுக்கான தீவனமும் தயாரிக்கப்பட்டு கால்நடை வளர்ப்புடன் இணைந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறை பின்பற்றப்படுகிறது. இதனுடன் ஃபவுண்டரி தொழிற்சாலைகளில் இருந்து கிடைக்கும் கழிவு மணலை சிமெண்ட் கலவையுடன் இணைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த செங்கற்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதுவரை சுமார் 70 லட்சம் செங்கற்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். தொழிற்சாலையின் சுவற்று சுவர் மற்றும் வளாகத்தில் உள்ள பல்வேறு கட்டுமானங்களும் இந்த செங்கற்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன. கழிவுகளை பயனுள்ள வளங்களாக மாற்றும் இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான சிறந்த முன்மாதிரியாக இருப்பதாக குழுவினர் தெரிவித்தனர். இதுபோன்ற கழிவு மறுசுழற்சி மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை திட்டங்களை புதுச்சேரியிலும் செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருக்கண்ணூரில் உள்ள சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் கர்மவீரர் காமராசரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி முதல்வர் டாக்டர் சம்பத் தலைமை தாங்கினார். துணை முதல்வர் டாக்டர் சுசிலா சம்பத் வரவேற்புரையாற்றினார். நிர்வாக இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் முன்னிலை வகித்தார். பள்ளி வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கர்மவீரர் காமராசரின் திருவுருவ படத்திற்கு முதல்வர் டாக்டர் சம்பத் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காமராசரின் எளிமையான வாழ்க்கை, கல்வி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகள் மற்றும் தமிழகம், இந்தியா ஆகியவற்றிற்கு அவர் வழங்கிய மகத்தான பங்களிப்புகள் குறித்து மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். விழாவையொட்டி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் ப்ரீகேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி, வண்ணம் தீட்டுதல், கட்டுரை போட்டி மற்றும் பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டனர். அதேபோல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடார் பேரவை சார்பில் நடத்தப்பட்ட நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டியில் முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களையும் பள்ளி முதல்வர் பாராட்டி வாழ்த்தினார். விழாவின் நிறைவில் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஹரிஷ்குமார் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொறுப்பாசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், சமுதாய நலப்பணி திட்ட மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படை மாணவர்கள் மேற்கொண்டிருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் உள்ள கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை உறுதி செய்து அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த ஆய்வு நடைபெற்றது. ஆய்வின் போது மாணவர்களுக்கு பரிமாறப்பட்ட மதிய உணவை நேரில் பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அதன் தரத்தை உறுதி செய்வதற்காக உணவையும் சுவைத்து பார்த்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், ஊட்டச்சத்து மதிப்பு மற்றும் உணவு தயாரிப்பு நடைமுறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மதிய உணவு தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் அரிசி, காய்கறிகள், முட்டைகள் உள்ளிட்ட பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்து உறுதி செய்தார். மாணவர்களின் நலன் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் ஆய்வு பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. மேலும் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அவ்வப்போது இதுபோன்ற திடீர் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு கண்காணிக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தெரிவித்தார். புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மரீனா சங்கத்தின் 7வது ஆண்டு பதவியேற்பு விழா கிராம தத்தெடுப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக மணமேடு கிராமத்தில் நடைபெற்றது.
விழாவிற்கு ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். அமைச்சர் ராஜவேலு, வருங்கால மாவட்ட ஆளுநர் ஆனந்தன், மாவட்ட ஆளுநர் நியமனம், உதவி ஆளுநர் தேவிகா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்தின் புதிய தலைவராக வேல்முருகன், செயலாளராக ஹேமச்சந்திரன், பொருளாளராக விஜயன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக ரோட்டரி சேவை திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, டிஃபன் பாக்ஸ், எழுதுபொருட்கள் மற்றும் பள்ளியின் பயன்பாட்டிற்காக ஸ்டீல் அலமாரி வழங்கப்பட்டது. மேலும் கிராம பொதுமக்களுக்கு அயன் பாக்ஸ், வண்ண நிழற்குடைகள், அன்னபூர்ணா திட்டம் மூலம் அரிசி மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்க உறுப்பினர்கள் செய்திருந்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற்றிருப்பதை வரவேற்று புதுச்சேரி மாநில முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் தங்கை கலைமாறன் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், பகுஜன் தந்தை மான்யவர் கன்சிராம் மற்றும் பகுஜன் நாயகி சகோதரி மாயாவதி ஆகியோரின் சமத்துவ கொள்கைகளின் வழியில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடிய பகுஜன் தலைவர் கொளத்தூர் கே. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஒட்டுமொத்த பகுஜன் இயக்கத்திற்கும் பேரிழப்பாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், எளிய மக்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அனுமதிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள முடிவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும், அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு புதுச்சேரி மாநில மக்களின் சார்பிலும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். அதேபோல் இந்த வழக்கின் முழு பின்னணி, அதில் தொடர்புடைய அனைத்து சதிகாரர்களையும் பாரபட்சமின்றி சிபிஐ விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வந்து உரிய நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும், பகுஜன் இயக்கங்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் விரிவான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தங்க கலைமாறன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி கடந்த திங்கட்கிழமை பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக குளக்கரையில் கரக அலங்காரம் செய்யப்பட்டு கரகம் வீதி உலாவாக ஆலயத்தை வந்தடைந்தது. பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் தாங்கள் நேர்த்திக்கரனாக கொண்டு வந்த கூழ் மற்றும் கஞ்சியை அம்மனுக்கு படையலிட்டு தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற்றியதற்காக சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசூர், குளத்தமேடு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழாக்குழு தலைவர், செயலாளர், பொருளாளர், விழாக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசூர், குளத்தமேடு கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட டிராமா கொட்டகை தெரு பகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நாஜிம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சாலை அமைக்கும் பணிகளின் தரம், கட்டுமான முன்னேற்றம் மற்றும் பணிகள் திட்டமிட்டபடி நடைபெற்று வருகிறதா என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்களுக்கு நீண்ட காலம் பயன்படும் வகையில் பணிகளை தரமான முறையில் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அருளரசன், இளநிலை பொறியாளர் கிரிதரன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தாரகை அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
தாரகை அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழக வெற்றி கழக நிர்வாகியுமான மகேந்திரன் தலைமையில் ஆனந்தமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அர்ச்சனை நடத்தப்பட்டது. அமைச்சரின் நலன் மற்றும் நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ வீதம் மொத்தம் 12,000 கிலோ சர்க்கரை வீடுதோறும் வழங்கும் நலத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள், தாரகை அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்டு வரும் இலவச பயிற்சி வகுப்புகள் மற்றும் சமூக சேவை திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. இதன் தொடக்கமாக நெல்லித்தோப்பு தொகுதியின் பூத் எண் 9 பிள்ளைத்தோட்டம் பகுதியில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. அப்போது அப்பகுதி மக்கள் தாரகை அறக்கட்டளை நிறுவனர் மகேந்திரனுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழக தலைமை நிர்வாகி புதியவன், சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகி செந்தில்குமார், மோரிஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் காவல் நிலையம் முதல் நோனாங்குப்பம் பாலம் வரை புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சீரமைக்கப்பட்ட உயர் கோபுர மின் விளக்குகள் இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு புதியதாக பொருத்தப்பட்டு சீரமைக்கப்பட்ட உயர் கோபுர மின் விளக்குகளை இயக்கி வைத்து பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இந்த மின் விளக்குகள் செயல்பாட்டிற்கு வந்ததன் மூலம் இரவு நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் போதிய வெளிச்சம் கிடைத்தது. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு மேம்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர் ராமுவின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுசிலா சம்பத் தலைமை தாங்கி கர்ம வீரர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காமராஜரின் வாழ்க்கை வரலாறு, கல்வி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகள் மற்றும் நாட்டிற்கான பங்களிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவர்கள் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு சொற்பொழிவு, கவிதை, பாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை வழங்கி அவரது பெருமையை எடுத்துரைத்தனர். காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு பேச்சு போட்டி, கட்டுரை எழுதுதல், கவிதை வாசித்தல், ஓவியத்திற்கு வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் சுசிலா சம்பத் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவின் நிறைவில் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் ஹரிஷ் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக நலப்பணி திட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை நகரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சாலையோர காய்கறி விற்பனையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன்படி கிளப்பின் தலைவர் ரொட்டாரியன் உதயசங்கர் தலைமையில் உறுப்பினர்களான பரிமளம், செந்தாமரை கண்ணன், தேவராஜ், சாதிக், லோகநாதன் மற்றும் முருகேஷ் ஆகியோர் இணைந்து புதுவை பாரதி வீதி மற்றும் கொசப்பாளையம் பகுதிகளில் காய்கறி விற்பனை செய்து வரும் பெண்களுக்கு அகலமான குடைகளை வழங்கினர். இந்த குடைகள் வெயிலின் தாக்கத்தை குறைத்து பெண்கள் பாதுகாப்பாகவும் சிரமமின்றியும் தங்களது தொழிலை மேற்கொள்ள உதவுவதுடன் அவர்களின் உடல்நலத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என ரோட்டரி கிளப் நம்புவதாக திட்ட தலைவர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் புதிய ராஜகோபுரம் கட்டுமான திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமியின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்நிகழ்வில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி ராஜகோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஆலய வளர்ச்சி மற்றும் திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர் பணிகள் திட்டமிட்ட காலக்கெடுவில் தரமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம்
சேலம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தின் அக்னி வசந்த பெருவிழா நடைபெற்று வருகிறது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி அர்ஜுனன், திரௌபதி அம்மன், சுபத்ரா, ஸ்ரீகிருஷ்ணர், பஞ்ச பாண்டவர்கள் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளும் சக்தி கரகமும் ஆலயத்திலிருந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக தீக்குண்டம் அமைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சக்தி கரகம், அர்ஜுனன் மற்றும் திரௌபதி அம்மன் உள்ளிட்ட தெய்வங்களின் சடங்குகள் நடைபெற்ற பின்னர் தீக்குண்டத்தில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கரனை நிறைவேற்றும் வகையில் தீமிதித்து வழிபாடு செய்தனர். இந்த அக்னி வசந்த பெருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.